ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோக்காக சாப்பாடெலாம் செஞ்சுட்டு கொண்டு போய் கொடுக்க போனால் அங்கே ஹீஜினும் ஹீரோவும் ஒன்றா இருக்கிறது ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோயின் ஹேட் ஆயிடுவாங்க. ஆனால் ஹீரோயின் இருந்த அந்த சாப்பாடை வாங்கிட்டு ஹீரோயினை அனுப்புகிறாங்க. ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போகிறதுக்குள்ளேயே டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஹேட் ஆயிருந்தாலுமே கோவம் வருது அந்த இடத்துல. ஸோ மறுபடியும் போய் காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் ஹீரோ ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் என்னென்னா கோவத்தில் ஹீரோவோட காலிலே ஒரு எத்து விட்டுட்டு நம்மளுக்கு ரூல்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா, அது இப்போவுமே இந்த இடத்துல முடியுதுன்னு கோவத்தில் திட்டி விட்டுட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயின்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் ஒன்றா தான் போயிட்டுருக்காங்க. அப்போ போல் சொல்கிறாங்க, நானும் ஹீஜினும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதான் பார்த்தேனே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம கான்ட்ராக்டை முடிச்சுக்கிடலான்னு சொல்லும்போது நல்லது முடிச்சுக்கிடுவோன்னு ஹீரோயின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ என்னென்னா கான்ட்ராக்டில் இருந்த ரூல்ஸ் எல்லாம் நான் தான் பிரேக் பண்ணியிருக்கேன், அதனால் நீ எனக்கு தர வேண்டிய அந்த அமௌண்ட்டெல்லாம் தர வேண்டாம், இதோட முடிச்சுக்கிடலான்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் இருக்கிற கோவத்தில் இப்போ தான் ஹீரோக்கு செவுட்லேயே ஒரு அற விடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன், அந்த 50,000 பணம் எல்லாத்தையும் சரி கட்டிடும்னு நினச்சிட்டு இருக்கியா? ஜெய்ஜோ ஐலாண்ட்லேருந்து நீ மற்றவங்க யார் பேசுகிறதையும் கேட்காத, நான் சொல்கிறத மட்டும் கேளுன்னு சொன்னேன். போதாதுக்கு என் முன்னாடி அழுதுகிட்டு உன் ஃபேமிலியை பற்றி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இது எல்லாம் தான் ரீசன் உன்னை எனக்கு பிடிக்கிறதுக்கு. ஆனால் நீ என்னோட ஃபீலிங்ஸை விளாண்டுட்டு இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ கரெக்டாக லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. ஸோ ஹீரோயினும் வெளியே வந்துட்டு அப்படியே அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போகிறப்போ அப்பவும் ஹீரோ அமைதியாக இருந்த பாடி இல்லை. அப்பவும் ஹீரோயின்ட்டு சொல்கிறாங்க, நானும் அதனால தான் சொல்கிறேன், என்கிட்ட தர வேண்டிய பைசாவை நீ எனக்கு தர வேண்டாம். அது மட்டும் கிடையாது, அந்த ஜெய்ஜோ ஐலாண்டில் இருக்கிற மவுண்டனுக்கு நீ நானும் ஒன்றா போடணுன்னு நான் இப்போ கூட அதான் ஆசைப்படுறேன்னு சொல்ல ஹீரோயின் என்னன்னா, ஏன் போகிற வழியில் உனக்கு காலில் ஏதாவது அடிபட்டுட்டுனா நான் உன்னை தூக்கிட்டு போதுக்கு தானே நான் உன் கூட வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போது நீயும் ஹீஜனும் நெக்ஸ்ட் டைம் ஒன்றா போங்க அந்த மவுண்டனுக்குன்னு கோவப்பட்டுட்டு ஹீரோயின் சைக்கிள் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் என்ன ஆகுது, போகிற வழியில் ஆப்போசிட்டில் வந்த ஒரு பைக்கார மோதி ஹீரோயின் அந்த இடத்துலையும் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்துட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்காங்க. கூட ஹீஜனும் இருக்கா. ஸோ ஹீஜினும் டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்து நிற்கையும் ஹீரோ கேட்காங்க, என்னாச்சு ஏன் மயக்கத்தில் இருக்கா இன்னும் அப்படின்னு சொல்லும்போது ஹீஜின் என்ன சொல்கிறேன்னா, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா, தூங்கிட்டு இருக்கா, தூக்கமே இல்லை போல் சரியா, அதனால தான் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் திறந்து காமிக்க கரெக்டாக அந்த டைமில் ஹீரோயின்ட்டு இருந்து நல்ல கொரட்ட சத்தமும் வருது. ஸோ அதை பார்த்துட்டு ஹீஜின் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கேன். இப்போ விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினோட அக்காவும் அந்த இடத்துக்கு வராங்க. காலையில் சரியாக கூட விடியலை வீட்டிலேருந்து போனவா இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல ஹீஜினையும் பார்க்காங்க. மேட்ரு என்னென்னா, ஹீஜின் அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் கொரியாவுக்கு வருதா அதே ஃப்ளைட்டில் தான் ஹீரோயினோட அக்காவும் வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அதனால் ஹீஜினை இங்கே ஹீரோயினோட அக்காவுக்கும் தெரியும், ரெண்டு பேருக்குமே பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேரும் மீட் பண்ணி தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீஜின் சாரி கேட்காங்க. ஏன்னா ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்குச்சுலாம் மறுபடியும் நான் நடுவில் எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக சாரி கேட்குறதுக்கு ஹீரோயினோட அக்காவுக்கு தான் ஆல்ரெடி ஹீரோயினும் கான்ட்ராக்டில் தான் இப்படி டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதனால் சொல்கிறாங்க, அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு கான்ட்ராக்ட் டேட்டிங் தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீஜனுக்கும் மேட்ரு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயின் முன்னாடி இருந்துட்டு ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஹீரோயின் லாஸ்ட்டாக அனுப்புகிறேன் அந்த வாய்ஸ் மெசேஜும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது அப்படியே கேட்குறப்போ ஜெய்ஜோ ஐலாண்ட்லேருந்து ஹீரோயின் தன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன அந்த மூமெண்ட்டையும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் ஹீரோயினும் கண் முழிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறப்போ ஹீரோ என்னன்னா, அது என்னோட கார் தான், நானே உங்களை கொண்டு போய் வீட்டில் விடுறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து ஹீரோ கார் டிரைவே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ கூட ஹீஜின் இருக்கிறனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் என்னென்னா, இல்லை வேண்டாம் நாங்களே போய்க்கிடுவோன்னு சொல்லிட்டு தன்னோட அக்காவை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோயினோட அக்கா சும்மா இருந்தாங்களா, ஹீரோயினை போக சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் வந்துட்டு ஹீஜின் கொஞ்சம் திரும்பிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட காலிலையும் முதுகுலையும் ஒரு அடி கொடுக்காங்க. இனி என் தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டி விட்டுட்டு போகிறாங்க. பக்கத்தில் இருக்க ஹீஜினும் இது தேவைதான், என்ன கான்ட்ராக்ட் டேட்டிங் போட்டிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கேலி பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோ அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க. அதுவும் காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற அங்குள்ள பொண்ணுங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. 4 நாளாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல, இப்போ வரப்போ காரை ஓட்டிகிட்டு வேற வராங்க, அப்படி என்ன தான் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீஜின் என்னென்னா, ஹீரோட அம்மா தான் கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க தனியாக பேசணும்னு சொல்லிட்டு. அதனால் ஹீஜின் ஹீரோட அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா. ஆக்சுவலாக மேட்ரு என்னென்னா, ஹீஜினுக்கு ஃபஸ்ட்டே ஸ்டொமக்கில் கேன்சர் இருக்குங்கிறது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க தான் நீ அமெரிக்காவில் போய் உன்னோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே மற்றதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீஜினை போக சொல்லியிருக்காங்க. ஹீஜினும் அதை நம்பி தான் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கா. ஸோ இப்போ ஹீஜின் வந்ததுமே பேசுகிறாங்க, நீ கொரியாவுக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கு எனக்கு ஏன் கால் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவளும், நான் கால் பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே நீங்களே என்னை கால் பண்ணி கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஹீரோவை எதுவும் மீட் பண்ணியா இல்லைனா அவங்க கூட ஒன்றா தான் இருக்கியான்னு சொல்லி கேட்காங்க. இதை கேட்குற ஹீஜனும் சைலண்டாக இருக்கா. இப்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி எதுவும் இருக்கக்கூடாது, நீ என்னோட பையனை மறந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீஜன் எதுக்கு இப்படிலாம்
இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் தானே ஃபஸ்ட்டு சொன்னீங்க நான் இங்கேருந்து போய் என்னோடய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து கேன்சர் ஃபுல்லாமே இல்லாமல் நான் திரும்ப வந்தேன்னா மறுபடியும் இங்கே நானும் ஹீரோவும் ஒன்றா இருக்கலான்னு கூட நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களே, இப்போ எதுக்கு இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணி அழுதா. ஆனால் ஹீரோட அம்மாவோட பதில் என்னென்னா, என்னோட பையனுக்கு ஒரு வீக்கான ஒய்ஃப் இருக்க வேண்டாம் நான் நினச்சிட்ருக்கேன். எதுக்கு நான் சின்ன வயசுலேயே என்னோடய ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போதாதுக்கு என்னோட மூத்த பையனும் அவளோட ஒய்ஃபும் சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. இதே மாதிரி எதுவும் என்னோட 2வது பையனுக்கு நடக்கக்கூடாது தான் நான் ஆசைப்பட்றேன். அதனால் ஹீரோவை விட்டுட்டு விலகி போயிருன்னு சொல்லிட்டு அவங்க முடிவை தெளிவாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா, ஹீஜின் வந்ததும் ஹீரோவோட இந்த சேஞ்சஸை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அக்கா தான் ஹீரோயினை சமாதானப்படுத்தி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஹீரோவோட அம்மாட்டிருந்து ஃபோன் கால் வருது. நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது, நீ உன் வீட்டு பக்கத்தில் ரெடியாக இரு, நாங்கள் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தான் இருக்குது. ஆனால் ஹீரோவோட அம்மா இப்படிலாம் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஹீஜின் ஹீரோ பக்கத்தில் இருக்கிற விட ஹீஜினை மறக்க வைக்கிற எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, அது ஹீரோயினாக இருந்தாலும் சரி, அதனால தான் ஹீரோவும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னுமே ஹீரோயினை முழுசாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீஜினும் ஹீரோவை பார்த்தோன்னா, ஹீஜின் அவங்க அம்மாவை மீட் பண்ணதை சொல்கிறேன். ஆனால் முழுசாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லாமல், உங்கள் அம்மாவை நான் இன்றைக்கி போய் மீட் பண்ணேன், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மருமக தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்கிறதுக்கு ஹீரோ, நீ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னியான்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமான்னு சொல்கிறா. நீ அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்கிடாத, எங்கள் அம்மா பேசினதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மறுநாள் ஹீரோயின் சொன்ன மாதிரியே கிளம்பி ரெடியாக இருக்காங்க. ஹீரோவோட அம்மாவும் போய் ஹீரோயினை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அப்படி காரில் போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட ஹீரோ எதுவும் சொல்லலையா, நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோட அம்மா என்னன்னா, ஹீஜின் மேட்ரு தானே, அதை நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் இப்போ தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏதோ ஒரு கோயில் பக்கம் தான் போகிறாங்க. ஹீரோயின் ஃபஸ்ட்டு கார்லேருந்து இறங்கி நிற்கையும் கரெக்டாக அதே இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான், கூடவே மேனேஜரும் வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்தது அப்படியே ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஹீரோவோட அம்மா தான், என்ன ஆச்சரியத்தில் பார்த்துட்ருக்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா, இன்றைக்கி தான் ஹீரோவோட அண்ணி இறந்த நினைவு நாள். ஸோ அந்த இடத்துல வந்து அதுக்கான எல்லா சடங்கையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஹீரோட ஃபேமிலி எல்லாமே வந்திருக்காங்க. ஆனால் இப்போ ஹீரோயினுக்கு என்ன டவுட்னா, எதுக்காக மேனேஜருங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதனால் மேனேஜர்கிட்டையும் இப்போ கேட்கா, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேனேஜரும் அப்படியே ப்ளஸ் பேக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அன்றைக்கி கார் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கார் பக்கத்துலேயே மேனேஜரோட பையனும் பைக்கை ஓட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ கார் ஆக்சிடென்ட் ஆகிறப்போ அதுக்குள்ளே மேனேஜரோட பையனும் உள்ளே போய் விழுந்து இறந்துருப்பாங்க. ஸோ அது நடந்ததுக்கப்புறம் நான் ஹீரோ தான் எப்பவும் திட்டிகிட்டே இருந்தேன் அவனை பார்க்குற டைம்லாம். ஆனால் எனக்கு ஒரு 6 மாதம் கழித்து அந்த ஃபியூனரல் நடந்துச்சு. அப்போ தான் எனக்கும் புரிய வந்துச்சு, என் பையன் மேலே தான் தப்பு, அவன் அந்த கார் பக்கத்தில் அவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது. ஸோ நானும் என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனால் ஹீரோ என்ன நினச்சி கவலைப்பட்டான், எனக்கு பையன் இல்லைன்னு உடனே. ஸோ அதுலேருந்து 1 வருஷம் கழித்து அவன் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணான். அதில் என்ன மேனேஜராகவும் இருக்க சொல்லி கேட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி ஒவ்வொன்றா இங்கே ஹீரோயின்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறப்போ ஹீரோ இப்போ அவங்க அம்மாவை தனியாக கூப்பிட்டுட்டு, இப்போ எதுக்கு ஹீரோயினெல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இது ரொம்ப தேவையா, நானும் அவளும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, நீ உன் இஷ்டத்துக்கு பிரேக்கப் பண்ணுவேன், அதை நான் எடுத்துக்கிடணுமா, அது மட்டும் கிடையாது, உடம்பு சரியில்லாத பொண்ணுலாம் இங்கே உனக்கு ஒய்ஃபாக வருது எனக்கு பிடிக்கல, நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் வரப்போ ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ போகிறப்போ என்னென்னா ஹீரோயினை அங்கேயே விட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ இப்போ ஹீரோயினா இங்கே யார் சொல்லி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹீரோயினும் உங்கள் அம்மா நேற்று கால் பண்ணி சொன்னாங்க, அதான் வந்தேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினா ஏன்ட்ட நீ ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே, அவங்க சொன்னால் நீ வந்துருவியா என்னன்னு சொல்கிறதுக்கு, அவங்க எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு ஒன்றுமே என்கிட்ட சொல்லலை, அப்போ எப்படி நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி சொல்ல முடியும்னு சொல்கிறதுக்கு, சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனி இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீ ஏன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணு, நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டால் போதுன்னு சொல்ல ஹீரோயின் என்னன்னா முடியாது, உங்கள் அம்மாவுக்கும் ஹீஜனுக்கும் நடுவில் ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு மட்டும் தெரியுது, நடுவில் நான் வரதுக்கு ஆசை கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில் லெட்டரையும் கொடுத்துட்டு போகிறா. ஸோ ஹீரோயினை அதே இடத்துல விட்டுட்டு காரில் ஹீரோயினுக்கு முன்னாடி போகிறாங்க. ஹீரோயினும் அடிச்சு பிடிச்சி பஸ்ஸெல்லாம் பிடிச்சி இங்கே இடத்துக்கு வந்து இறங்குனா அந்த இடத்துல அழகாக பஸ் ஸ்டாண்டில் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்காக. ஸோ ஹீரோயின்ட்ட போயிட்டு இன்னத்துக்கு என் கூட காரில் வந்தால் நீ வீடே போய் சேர்ந்துருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் புக்கே கொண்டு போய் ஹீரோயின்ட்ட நீட்டுறாங்க. வேலையை விட்டுலாம் நிற்காத, நீ வேலைக்கு வா, உன்னை மாதிரி ஆளுக்கு எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் பொண்ணுங்கக்கிட்ட இப்படியே பூவை கொடுப்பாங்க, ஒழுங்காக மண்டிட்டு தாங்க நான் அந்த பூவை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. மண்டிடணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ முடியாதுன்னு சொல்ல, அப்போ உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நடந்து போகிறாங்க. பின்னாடி ஹீரோவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ ஹீரோயினே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, நான் சொல்ல மாதிரி செய்ய போகிறீங்கன்னா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினா நான் செஞ்சால் நீ மறுபடியும் வேலைக்கு வந்துடுவியான்னு கேட்குறதுக்கு ஹீரோயினும் அதை பற்றி யோசிக்கலாம், ஒரு வேலைக்கு செய்யலைன்னா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வேறு வழியே இல்லாமல் ஹீரோயின் முன்னாடி மண்டிட்டு அந்த பூவையும் ஹீரோயின்கிட்ட கொடுக்காங்க. ஹீரோயினும் சிரிச்சு
சிரிச்சுக்கிட்டே அந்த பூவை வாங்கிட்டு நான் இந்த பூவை தான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் என் மைண்டை நான் சேஞ்ச் பண்ணலன்னு சொல்லிட்டு போக ஹீரோவும் இப்படிலாம் பண்ணால் என்ன அர்த்தம், அட்லீஸ்ட் நான் புதுசாக உன்னை மாதிரி இன்னொரு செஃப் வர வரைக்கும் அது நீங்கள் வேலைக்கு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட பதிலுக்கு ஹீரோயின் என்னென்னா ஹீரோவோட மண்டையிலே போய் ஒரு அடி அடிச்சுட்டு 2 வாரம் மட்டும் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ புதுசாக இன்னொரு செஃப்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் அடித்ததுக்கு தனியாக இருந்து சிரிச்சுட்டு வேற இருக்காங்க. அப்படி இன்னொரு பக்கம் ஹீஜினை பார்த்தோன்னா ஹீரோவோட அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க, எனக்கு உடம்பெல்லாம் சரியாயிட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோவோட அம்மாவுக்கு ஹீஜினை சுத்தமாகவே பிடிக்கல, அவங்களும் ஹீஜினை திட்டி விட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயின் 2 வாரம் மட்டும் வேலைக்கு வருவேன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சேரி வந்தவா சும்மா இருந்தாலா, வந்ததுமே நான் கேள்விப்பட்டேன் ஹீஜின் வந்ததும் ஹீரோ உங்களை மறுபடியும் வேண்டான்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட இருக்கிற பொண்ணுக்கும் தெரியுது ஹீரோவும் பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. போதாதுக்கு ஹீரோயினும் நீ என்ன நினச்சி கவலைப்பட்டு தான் எல்லாம் பேசுகிறதா இருந்தால் தேங்க்யூ, உனக்கு இப்போ வேலைலாம் நான் இங்கேருந்து கிளம்புன்னு உள்ளுக்குள்ளே கோவத்தை வச்சுட்டு பொறுமையாக பேசுகிறாங்க. ஆனால் சரி அப்பவும் அமைதியாக இல்லாமல் நான் வேணும்னா உங்களுக்காக வேறு ஏதாட்டும் பையனை பார்க்கட்டுமா, ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் என்னோட ஃபியான்சி கூட டேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நீங்கள் அவரை ஒட்டிகிட்டே தான் இருப்பீங்களாமே அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் என்ன அந்த ஃப்ராடு வந்துட்டு இப்படிலாம் கதை சொல்லியிருக்கானா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு அவரை ஃப்ராடுலாம் சொல்லாதீங்க, ஹீரோவும் என்னோட ஃபியான்சியும் உங்களை டேட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாக ஆயிடுவீங்களா என்ன, அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபன்னாக இருந்திருக்கீங்க அவ்வளோதான். ஸோ இனி என்னோட ஃபியான்சியை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னமோ ஹீரோயின் தான் எக்ஸை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி அந்த எக்ஸு கதை கட்டி விட்டுருக்கான். அதை நம்பி சரி இங்கே வந்துட்டு ஹீரோயின்ட்ட ப்ராமிஸ் பண்ண சொல்ல ஹீரோயினும் பொறுமையாக மரியாதையாக இங்கேருந்து கிளம்பிடும் உன்னை விட்டுருதேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவள் கேட்காம மறுபடியும் ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ண ஹீரோயினும் கோவத்தில் கையில் இருந்த மாவெல்லாம் அவன் மேலே அள்ளி தட்டி அவளை அடித்து அந்த இடத்துலேருந்து வெளியே பத்துறாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே ஹீரோயின் பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துருந்தாங்க. ஆக்சுவலாக மேட்ரு என்னென்னா ஹீரோயினுக்கு பைல்ஸ் இருக்குது போல், பாத்ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு எனக்கு இருக்கிற பைல்ஸ்லாம் அந்த ஹீரோவுக்கு போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பேசிகிட்டு இருக்க பக்கத்தில் இருக்கிற பாத்ரூமில் தான் ஹீரோவும் இருக்காங்க போல். ஸோ ஹீரோயின் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோவோட ஃபோனில் இருந்து ரிங் ஆகுது. ஸோ ஹீரோயினும் பக்கத்தில் யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சு பாத்ரூம்குள்ளே யார் இருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோவும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் தானே இருக்கேன்னு சொன்னால் என்ன செய்து உங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு நீ எங்கே வந்த நேரத்துலேருந்து என்ன திட்டிட்டு தான் இருக்க, அப்போ எப்படி நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பாத்ரூமில் இந்த டாய்லெட் பேப்பர் இல்லை போல். ஸோ அதனால் ஹீரோயின்ட்ட கேட்காங்க உன்ட்டு அந்த டாய்லெட் பேப்பர் இருந்தால் கொஞ்சம் இங்கே தாயன் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் ஆல்ரெடி ஹீரோ மேலே கோபத்தில் வெறுப்பில் தானே இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதான் கை இருக்கலாம், கையை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா க்ளீனிங் இன்சார்ஜ் யாரோ அவங்க வர வரைக்கும் இப்படியே இதே பொசிஷனில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை அதிலே விட்டுட்டு ஹீரோயின் மட்டும் கிளம்பி போய்தாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே லன்ச் டைம் ஆகுது. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற செஃப் லீ தான் ஹீரோவை காணலன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்காங்க என்னாச்சு ஹீரோ வெளியே எங்கேயாவது போயிருக்காங்களா, ஆளே காணலைன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினுக்கு தான் தெரியுமே ஆல்ரெடி ஹீரோ பாத்ரூமில் இருக்காங்கன்னு. ஸோ ஹீரோவை பற்றி ஹீரோயின் எதுவுமே பேசலை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற இந்த என்ஜா பொண்ணு தான் அது ஏன் ஹீரோயின்ட்ட போய் கேட்கிங்க, ஆல்ரெடி அவங்க 2 பேரும் பிரேக்கப் ஆகி கொஞ்சம் சோகத்தில் இருக்காங்க. ஹீரோயின் அவங்கள்ட்ட கேட்குறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியுது ஹீரோயினும் பிரேக்கப் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோவும் வராங்க. ஸோ பாத்ரூம்லேருந்து எப்படி வெளியே வந்தாங்கன்னு தெரியல. வந்ததும் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு கீரை இருக்கும், அந்த கீரையை கொண்டு போய் ஹீரோயினுக்கு கொடுப்பாங்க, இது உடம்புக்கு நல்லது சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் என்னென்னா அதை ரிட்டன் ஹீரோட்டே கொடுத்துட்டு இது பைல்ஸ் இருக்கவங்களுக்கு நல்லது நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்காங்க. ஸோ சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஹீரோக்கு பைல்ஸ் இருக்கான்னு சொல்லி ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்க ஹீரோவும் இல்லை எனக்கு பைல்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் டைம் ஆகுது. ஹீரோயின் அங்கே இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஹீரோக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆகிட்டு அதுக்கு ட்ரீட் தரேன்னு சொல்லிட்டு பாருக்கு தான் கூட்டிகிட்டு போய் ஹீரோயின் அங்கே நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அதே டைமில் ஹீஜின் கூட ரொமான்டிக்காக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் பாரில் நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் அவங்க அம்மா போய் கேட்காங்க என்னாச்சு எதுக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறப்போ அவங்க அம்மா ஹக் பண்ணி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஹீரோயினோட அம்மாவுக்கு புரியுது ஏதோ நடந்துட்டுன்னு சொல்லிட்டு அதனால் ஹீரோயினோட அக்காவை தான் கூப்பிட்டு வச்சு கேட்காங்க என்னாச்சு எதுக்காக அவள் அழுதுட்டு இருக்கா, எப்பவும் நீ அவள் கூட தானே இருக்க, உனக்கு தெரியாமல் இருக்காது சொல்லுன்னு சொல்கிறப்போ ஹீரோயினோட அக்கா பதிலே சொல்ல மாட்டாங்க. ஹீரோயினோட அம்மாவும் எனக்கு தெரியும் அவளுக்கு ஏதோ பிரேக்கப் ஆகிட்டு போன தடவை அந்த எக்ஸு கூட பிரேக்கப் ஆனதுக்கே 3 நாள் அழுதுட்டு இருந்தா, இந்த முறை யார் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்காவை அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களும் வலி தாங்க முடியாமல் அவள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை தான் அவள் டேட் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினோட அம்மா என்னென்னா கோவமாக அழுதுட்டு இருக்கிற ஹீரோயின்ட்ட போகிறாங்க எதுக்கு இப்படி அழுதுட்டு வந்து நிற்க, எப்பவும் பிரேக்கப் பண்ணால் நீ தான் அழணுமா, உன்னை வேண்டான்னு சொன்னால் எதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்க, உனக்கு காலும் கை நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிச்சிட்டு இருக்காங்க. சரி என்னானாலும் சரி அவன் யாருன்னு சொல்லி அவனை போய் நான் பார்த்துக்கிட்டேன், அவன் வீட்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிக்க பக்கத்தில் இருக்கிற ஹீரோயினோட அக்காவும் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, இனி அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அவளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஹீரோயினும் என் மேலே தான் தப்பு எனக்கு எல்லாம் தெரியும்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா கேட்குற மாதிரி இல்லை, அவனோட வீட்டை காட்டு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறதுன்னு சொல்லி சண்டை போட ஹீரோயினோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் டேட்டிங் தான் சொல்கிறாங்க. ஸோ எந்த அம்மா தான் கான்ட்ராக்ட் போட்டு டேட்டிங் பண்ணால் சும்மா இருப்பாங்க, 2 பேரையும் பிடிச்சி அடி வெளுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே மறுநாள் ஹீரோயின் பணத்துக்காக தான் இப்படி கான்ட்ராக்ட் டேட்டிங் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனால் அங்கே ஹீரோவில் மேனேஜர் தான் பேசுகிறாங்க. ஹீரோவில் இப்போ போயிட்டு நீங்கள் மறுநாள் வாங்கன்னு சொன்னால் ஹீரோயினோட அம்மா கேட்குற மாதிரி இல்லை நான் அவன்கிட்ட பேசிட்டு தான் போவேன், அவனோட கேபின் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், அவன்கிட்ட நான் பேசணும்னு சொல்கிறதுக்கு மேனேஜரும் எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க. ஹீரோயினோட அம்மா கோவத்தில் பேசுகிறதுனால இந்த அம்மாவை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லி ஸ்டாஃப்ஸை சொல்ல ஸ்டாஃப்ஸ்லாம் இங்கே ஹீரோயினோட அம்மாவை தூக்கி வெளியே கொண்டு போகிறாங்க. கரெக்டாக ஆப்போசிட்டில் ஹீரோ வந்து நிற்காங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கும் ஹீரோவை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு இவன் தான் ரெஸ்டாரண்ட் ஓனர்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவை பிடிச்சி அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம், என் பொண்ணையே வேண்டான்னு சொல்லியிருப்ப, உன்னோட தேவைக்கே அவளை பயன்படுத்திட்டு நீ சின்ன பையன் தானே, என்னென்ன வேலைலாம் நீ பார்த்துட்ருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லா அடிச்சிட்டு இருக்காங்க. இதை தாங்க முடியாத மேனேஜர் என்னென்னா ஒரு பக்கெட் நிறையா தண்ணி கொண்டு வந்து ஹீரோயினோட அம்மா மேலேயே ஊற்றிருந்தாங்க. ஸோ இப்போ மேனேஜரும் ஹீரோயினோட அம்மாவும் நல்லா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட அக்காவுக்கும் தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக அவங்களோட அம்மா ரெஸ்டாரண்ட்டில் வந்து இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு. அதே இடத்துக்கு கரெக்டாக அவங்க 2 பேர் வராங்க. ஹீரோயின் தான் அவங்க அம்மாவை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமாக, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நேரத்தில் ஹீரோயினோட அம்மா இப்போ ஹீரோட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது என்னோட வீட்டு பத்திரம், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இது நான் கொடுத்த காசுக்காகவா நீங்கள் ரிட்டன் தரீங்க, ஆல்ரெடி நான் இதை பற்றி ஹீரோயின்கிட்ட பேசி முடிச்சிட்டேன், இதை நீங்கள் தர தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு தர தேவையில்லையா, இன்னும் என் பொண்ணை வச்சு நீ ஏதாவது விளையாட்டு காட்ட வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. கோவத்தில் பேசுகிறதுனால ஹீரோவும் சரி நான் இதை வச்சுக்கிடுதேன், நீங்கள் பணம் தரதப்போ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. போதாதுக்கு இப்போ ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னிலேருந்து என் பொண்ணு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வர மாட்டா, இன்னியோட வேலையை விட்டு நிற்கிறான்னு வேற சொல்கிறாங்க. ஹீரோக்கு என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஷாக்கிங்காக இருக்குது. ஹீரோயினும் பதிலுக்கு எதுவுமே சொல்லலை. வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கூப்பிட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை அனுப்பி வைக்காங்க. இப்போ ஹீரோ என்னன்னா இதெல்லாம் தேவையா, எதுக்கு உங்கள் அம்மாட்ட போய் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் நான் அதை போய் எங்கள் அம்மாட்ட சொல்ல நினச்சிட்டு இருக்கீங்களா, பணத்துக்காக நான் இப்படி ஒரு கான்ட்ராக்டில் டேட்டிங் போட்டு பண்ணியிருக்கேன்னு சொல்லி. சரி ஓகே அது அதோட போகட்டும், நீ சொன்ன மாதிரி இன்னும் 2 வாரத்துக்கு வேலைக்கு வா, இன்னிலேருந்து நமக்குள்ளே எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் இல்லை முடியாது, நான் தொடர்ந்து இனி வேலைக்கு வந்தால் எங்கள் அம்மா என்னை கொல்ல கூட தயங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் கோவத்தில் இங்கே பாரு சாம்சோன், இது என்ன உன் இஷ்டத்துக்கு நீ வேலைக்கு வரலாம் போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் அது உங்கள் இஷ்டம், இனி என்னால் வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வேலையை விட்டு வெளியே போயிருந்தாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் இங்கேயே முடியுது. நெக்ஸ்ட்டு 2 எபிசோட்ஸில் ஹீரோக்கு ஹீரோயின் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது தெரிய வரும். அதுக்கு ஹீரோயினோட எக்ஸ் வேற இடையில வந்து தொந்தரவு கொடுத்துட்ருப்பான். ஸோ அதெல்லாம் பொறுமையாக பார்ப்போம். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.